अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாய் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ஹாய் சொல்லி ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல் ஹாய் வந்து ஆயிஷா அப்படிங்கிற சகோதரிக்கு சொல்ல போகிறேன். ஹாய் ஆயிஷா, எப்படி இருக்கீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிஷா சுபைதா அப்படிங்கிற சகோதரி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நம்ம சேனலோட எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா, அவங்க வந்து என்னோட அம்மா மாதிரி, அவங்களுக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதா சுப்பிரமணியன் அப்படிங்கிற அந்த சகோதரிக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் டியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாய் மெக்ராஜ் பேகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்குமே ஹாய் சொல்லியிருக்காங்க. ஜிப்ரியா பேகம், அவங்களுக்குமே பெரிய பெரிய ஹாய். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க. அடுத்தது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வீடியோ தான். நீங்கள் என்னென்ன கிராஃப்ட் திங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, கிராஃப்ட்டுக்கு எந்தெந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சண்டே வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபோட்டோ காட்டுறதுக்கு பதில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நான் வாங்கி வச்சுருப்பேன் அப்படின்ட்டு இல்லை. என்கிட்ட எனக்கு என்ன தேவையோ, என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு வேஸ்ட்டு கிளாத் அண்ட் வேஸ்ட்டு திங்ஸ் ரீயூஸ் பண்ணுற மாதிரி கிராஃப்ட் தான் நம்ம சேனலில் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும். அதனால் நான் என்ன வச்சுருக்கனோ அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ பாருங்கள். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஹாட் க்ளூ கன் இருக்கணும். ஹாட் க்ளூ கன் அந்த க்ளூ ஸ்டிக் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா போதும். நிறைய விதமான கிராஃப்ட் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த க்ளூகன் வந்து இருக்கணும். அதுபோல் இந்த ஸ்டிக்குமே நீங்கள் பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. ஸோ என் கைகள் வந்து தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்டிக் ஆகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒட்டினோடனே உறிஞ்சிடுது, நல்லா ஒட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு கேட்குறீங்க. இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லுக்கில் இருக்கிற மாதிரி ஸ்டிக் வந்து வாங்குங்க. பழுப்பு நிறத்தில் இருக்கிறத வாங்காதீங்க. அதுபோல் நீங்கள் கிராஃப்ட் ஆரம்பிக்கும் போதே க்ளூ கன்னை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து கன் நல்லா சூடாக இருக்கும்போது க்ளூ வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். அப்போ நீங்கள் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ எல்லார்ட்டையும் இருக்கிறது தான். ஏதாவது கார்ட்போர்டு இல்லை பிளாஸ்டிக் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுருப்பேன். இது வந்துட்டு வெறும் 15 ரூபா தான். கிராஃப்ட் திங்ஸ் வாங்குற அந்த கடையில் கிடைக்கும். அடுத்தது ஒரு கட்டர் ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டு கம்பி அந்த மாதிரி ஏதாவது கம்பி ஐட்டங்களை வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வச்சுருப்பேன். ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பேன் கோடு போடுறதுக்கு அதுக்கெல்லாம். அடுத்தது ஒரு ஸ்டாப்லர். இது எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான். பேசிக்காக நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் லவராக இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது இது ஒரு த்ரெட் கட்டர். இதுவுமே வந்துட்டு எனக்கு டைலரிங்க்கு தேவைப்படும், அதனால இது வச்சுருப்பேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணி நம்ம ஹோல் போடுவோம் இல்லையா அது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஏதாவது ஹோல் போடணும், குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் பேப்பர் நமக்கு கட் பண்ணி வேணும் அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மார்க்கர் தேவைப்படும். நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அது எல்லாமே மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக அதை வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எடுத்து எதுலையாவது வச்சு டெக்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிக் வச்சு அதெல்லாம் வச்சு எடுப்போம் இல்லையா. கையால் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் எடுக்க முடியாது. அதுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு கொரடா. ஸோ ஏதாவது நம்ம வந்துட்டு கம்பி வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கெலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு குட்டி நைஃப். இதுவுமே சொல்கிறப்போல நம்ம ஏதாவது கார்ட்போர்டு அட்டை அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் எல்லாமே பிரிக்கிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம். இது மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது சொல்லப்போனால் நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கான ப்ரஷஸ் ஒரு 4 வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது தான். அது எல்லாமே வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது இன்ன வரைக்கும். டூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸு. ஸோ நீங்கள் யாராவது சேனல் ஆரம்பிக்கணும் இல்லை கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் இதெல்லாம் ஒரே நேரத்தில் வாங்கலை. கொஞ்சமாக எனக்கு தேவைப்படும் போது எல்லாமே வாங்கினது தான். இந்த பெரிய ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பாட்டில் ஒர்க் ஏதாவது பண்ணோம் அப்படின்னாக்கா வேர்னிஸ் அடிக்கிறதுக்காக இந்த பெரிய ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நான் யூஸ் பண்ணலை.
இது எல்லாத்தையுமே ஒரே பேஸ்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதெல்லாம் மொத்தமாக வாங்கினதே கிடையாது. ஒன்று ஒன்றா எனக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் எப்பப்போ என் கண்ணில் படுதோ அப்பப்போலாம் வாங்கி வச்சுக்குவேன். அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல சிசர் ஒன்று தேவைப்படும். அதுவுமே பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது க்ளூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் க்ளூ பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெவிகால், ஒயிட் ஃபெவிகால் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இந்த ஃபேப்ரிக் க்ளூமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நம்மக்கிட்ட வந்துட்டு ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பிளாஸ்டிக் அதெல்லாம் ஒட்டுறதுக்கு, கிளாத் ஒட்டுறதுக்கு எல்லாமே ஃபெவிபாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு இந்த பெரிய டியூப் வந்து 20 ரூபா தான். இதில் சின்ன டியூப்பும் இருக்குது. அடுத்தது பேப்பர் எல்லாமே ஒட்டுறதுக்கு ஸோ அந்த எல்லோ கலர் அந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் க்ளூ. இதெல்லாம் நான் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். நான் இதை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபெவிகால், ஃபெவிக்ரில் கம்பெனி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கூட காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா க்ளே வச்சுருக்கேன். எனக்கு வந்து க்ளே வச்சு பாட்டில் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு உங்கள் கூட சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் அது மாதிரி வீடியோஸ் வரல. பாட்டில் கிராஃப்ட் வந்து ரெடியில் இருக்குது. சீக்கிரமே அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நான் 4 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. சின்ன சின்ன பேக்கெட்டாக இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றினது எல்லாமே நான் அந்த கிராஃப்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த க்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. உங்களில் யாருக்காவது க்ளே ஆர்ட் பண்ணுறது, க்ளே கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த க்ளே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு 250 ரூபான்னு பார்க்காதீங்க. இதில் வந்து நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது. தேவைக்கு தகுந்தா போல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளே மோல்டு. ஸோ இது எல்லாமே வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம் க்ளே வச்சு அப்படின்னாக்கா ரொம்ப தேவைப்படும். நீங்களும் பாட்டில் அண்ட் க்ளே வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்துட்டு 1-2 வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப வாங்கணும்னு தேவையில்லை. அதுலேயே லீஃப் நிறைய விதமான பூக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னாக்கா வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இது க்ளப் ஃபேக்ட்ரி அப்புறம் வந்து அமேசான் அதில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்குது. ஸோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 400, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. இதை விட கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து நிறைய விதமான கலர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸ் தான் இது எல்லாமே. இதில் வந்துட்டு நான் மெட்டாலிக், அதாவது கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்க மாதிரி உள்ள அந்த கலர்ஸுமே வச்சுருக்கேன். அடுத்தது நார்மல். இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு, பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே தேவைப்படும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு நார்மல் கலர்ஸுமே இருக்குது, மெட்டாலிக் கலர்ஸுமே இருக்குது. மெட்டாலிக் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு பாட்டில் வந்து 20 ரூபா தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃப்ட் திங்ஸ் கிடைக்கிற அந்த ஷாப்பில் தான் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் ஃபோம் ஷீட். இது எல்லாமே வந்துட்டு நிறைய ஃப்யூச்சர் வீடியோஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் இது ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலை, பட் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். அதுபோல் இது வந்துட்டு நார்மல் ஃபோம் ஷீட். இதில் வந்துட்டு 2 பேக்கெட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு எனக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கல. நான் வந்து இந்த ஃபோம் ஷீட் எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். இது எல்லாமே லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கி வச்சது, இப்போ எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அதுபோல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுமே ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஷீட் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே ஃப்யூச்சர் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஏதாவது ஒரு கிராஃப்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் எது சார்ந்த கிராஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஐடியா தான். நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலான பிளான்ஸ். இது எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான். அதுபோல் இந்த கோல்டு பெயிண்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் நம்ம சேனலில் நிறையா கிராஃப்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 220 ரூபா தான். நிறைய விதமான கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த ஸ்ப்ரே வச்சுட்டு. அதுபோல் இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப லாங் டேஸ்க்கு வந்துட்டு வரும், சீக்கிரமாக தீந்து போகாது. நிறைய நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து சின்ன சின்ன கிராஃப்ட் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாள் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ ரீசெண்டாக இது எல்லாமே வாங்கினேன். ஸோ இனிமேல் வரப்போகிற கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த உட்டன் பீட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் சின்ன சைஸ். இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பேக்கெட் வந்துட்டு 10 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதுபோல் சாட்டின் ரிப்பன் வந்து 2 கலரில் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஸ்டோன் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஆஃப் பேர்ல்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்துட்டு இதுவுமே ஃபேப்ரிக் பெயிண்ட் தான்.
இதுவுமே அக்ரிலிக் தான். இது வந்துட்டு ஆனால் ட்ரெஸ்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணால் இது போகாது. ஸோ ட்ரெஸ்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து ஆர்ட் வரைய போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கேமல் பிராண்டில் இருக்குது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் கலர்ஸ். நம்ம வந்து பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஒரு கிளாஸில் நம்ம ஏதாவது ஆர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இது நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இது நான் ஏதாவது பண்ணும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸோட அவுட்லேயர்ஸ். இதை நம்ம வரைஞ்சிட்டு தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அந்த கலர் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு இந்த கிராஃப்ட் பண்ணும்போது உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோம் ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி ரோஸ் பார்த்திங்கன்னா நான் இதுவுமே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதோட ரேட் வந்து எனக்கு சரியாக தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விதமான லேஸ், எனக்கு பிடிச்ச மாதிரியான லேஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாமே கிராஃப்ட் அப்புறம் வந்துட்டு என்னோடய ப்ளவுஸ் அதெல்லாம் தைக்கும்போது தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனில் இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி ரோஸ், இது வந்துட்டு நான் வாங்கினது தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அந்த வீடியோவுமே சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளன் நூல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதுபோல் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஐஸ் டீ அப்புறம் டீ கப் இதெல்லாமே வந்துட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் தீந்துடுச்சு. அதுபோல் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிம்கா அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரிங் பேஸ். இதை வச்சு நான் உங்களுக்கு சீக்கிரமே ஒரு மோதிரம் வந்து எப்படி பண்ணுறது அதுவுமே ரொம்ப கிராண்டாக அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரே பாக்ஸ்குள்ளே போட்டு கலெக்டடாக வச்சுருப்பேன். அப்போ நம்ம தேடாமல் எடுத்துக்கலான்ட்டு. இது போல் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் வந்து பிரித்து யூஸ் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கல. அது எல்லாமே வேறு வேறு பாக்ஸில் நான் வச்சுருப்பேன். கொஞ்சம் ஸ்டோன், முத்து, மணி அதெல்லாமே வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்துட்டு உங்ககிட்ட என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து இவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஏண்டாக்கா நான் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொன்றா வாங்கி இவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு. இது எல்லாமே தீர நான் திரும்ப வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ திங்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. அதனால் இவ்வளோ திங்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் வந்து தீர்ந்து போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் லாக்டவுன் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாமே ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுபோல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் திங்ஸை வச்சு ரீயூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதிலிருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.